ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இஃப்தார் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் செஞ்சு முடித்தோம். அந்த vlog தான் இது. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். என்னோட வீடியோஸை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நான் நோம்பு 18 எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இஃப்தார் செலிப்ரேஷனுங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்றைக்கி தான் எங்களுக்கு பொதுவாகவே எனக்கு எக்ஸாம் மூவியாகவும் இருக்குது. ஒரு எக்ஸாம் முடிக்கும் வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா இஃப்தாரோட டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் பிரிண்ட் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ ஃபேக்கல்ட்டிக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஷாப்பில் போய் கொஞ்சம் நோட்ஸை பிரிண்ட் எடுத்துகிட்டு இனி பிரிண்ட் ஷாப்போட மல்டி ஷாப்புக்கு தான் போக போகிறோம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஹென்னா கோன் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அவள் கூட போய் ஹென்னா கோனை வாங்கிட்டு இனி ஹாஸ்டலுக்கு தான் போகணும். வாங்கிட்டு வந்த ஹென்னா கோனை கையில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஈவினிங் 5 மணிக்கு தான் இஃப்தார் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஃபேக்கல்ட்டிக்கு. எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு முன்னுக்கு தான் இஃப்தார் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அஸ்ஸஹ்ராங்கிறது தான் எங்களோட பெச் இஃப்தாரோட நேம். எல்லா டெக்கரேஷனும் ப்ரௌன் கலரில் செஞ்சுருக்கிறதுனால எங்களையும் ப்ரௌன் ஷோல் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. எங்கள்கிட்ட ப்ரௌன் ஷோல் இல்லாததுனால மெரூன் ஷோல் வியர் பண்ணியிருக்கோம். இஃப்தார் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலர் தீமில் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தோம். அதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ வாங்க எங்களோட இஃப்தார் ஈவெண்ட்ஸுக்குள்ளே நாம் போவோம். ஆரம்பமே அழகான குர்ஆன் கிராத்தோட ஒவ்வொரு ஈவெண்ட்ஸாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோராகலாம். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். எனினும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நல்லது ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். Nabiye, in Nadiyar, Ramadan is the month in which was revealed the Quran, a guidance for the people and clear proof of guidance and criterion. So, whoever sights the new moon of the month, let him fast it.
And whoever is ill on a journey, then an equal number of other days. නුඹලා කෙරෙහිද සවුම් උපවාසය පවරන ලදී. මෙමගින් නුඹලාට බිය බැතිමත් විය හැකි සවුම් නියමිත දින ගණනක් ඉටු කළ යුතුය. නුඹලාගෙන් යමෙකු රෝගියෙකු හෝ ගමනකයේදී සිටින්නේ නම් ඔහු එම දින ගණනට සමාන දින ගණනක් වෙන දිනවල සවුම් සමාදන් කළ යුතුය. තවද ඒ ඉටු කිරීමට හැකි අයට සවුම් සමාදන් නොවියේ නම් දිය යුතු වන්දිය එක් සවුම් දිනයකට එක් දිලිඳෙකුට ආහාර දන් දීම. ஏழையின் பசியை உணர்த்த மகிமையை புரிய போரின் வந்து விட்டாய் எம்மில் வந்து விட்டாய் அன்பாய் கலந்து விட்டாய். ஏழையின் பசியை உணர்த்த தொழுகையின் மகிமையை புரிய போரின் தியாகத்தை உணர்த்த குர்ஆனின் அற்புதம் தெரிய வந்து விட்டாய் எம்மில் வந்து விட்டாய் அன்பாய் கலந்து விட்டாய். உன்னை அடைந்த பூரிப்பில் இரவில் நின்று தொழும் பகலில் பசித்திருக்கும் சதகா அள்ளி கொடுக்கும். இந்த அன்பான மாலை பொழுதில் எங்கள் அனைவரும் வெறும் படைத்தலுடைய கலாச்சாரம் கலை கலாச்சார குழுவினுடைய இந்த முதலாம் வருட மாணவர்கள் பல சாத்திய பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய மாணவர்களை ஒவ்வொரு பீடமும் குறித்த சில வருடங்களில் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை அப்படியான திறமையான மாணவர்களை 30ஆம் ஆண்டில் உலகத்தின் ஆற்றல் மிகு மாணவர் தொகுதியினை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கையடக்க தொலைபேசி என்பது நெகட்டிவ் ஆஸ்பெக்டோடும் பார்க்கப்படக்கூடியது. சமூக வலைத்தளங்களினுடைய செய்திகளுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுகிற விதம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த முதலாம் வருட மாணவர்கள் பல விடயங்களை இன்ஷா அல்லாஹ் சாதிப்பார்கள். وقد قال الله تعالى في قرآنه الكريم وأولئك من قبلكم لعلكم تتقون. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله الكريم. மேலான அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கண்ணியமான ஒரு மார்க்கமாக உலகத்திலே இஸ்லாமியர்கள் மீது 5 வகையான கடமைகள் கடமையாக்கப்பட்டுள்ளது. முதலாவது கடமை ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் நாங்கள் பெறவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள். எங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பர் படியிலே ஒரு பேரவையை கண்ணியப்படுத்துவோம், அந்நிய மக்களுடன் நல்ல முறையிலே பழகுவோம், அவருடைய மனதிலே இடத்தை பிடிப்போம், இஸ்லாமிய மார்க்கங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமான மார்க்கம், நல்லதை ஏவக்கூடிய மார்க்கம் என்பதை விளக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த ரமலானை கண்ணியமாக நோற்று கண்ணியமாக வழியனுப்பி எங்கள் பாவங்கள்
الله أكبر الله أكبر الله أكبر. அல்ஹம்துலில்லா பிரியாணியை நல்லா சாப்பிட்டு முடிக்கிற வேலையே நல்லா இருட்டிடுச்சு. இனி உங்களுக்கு எங்களோட இஃப்தார் டெக்கரேஷன்ஸை காட்டுறேன். எங்களோட இஃப்தார் டெக்கரேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் எங்களுக்கு ஐஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தா அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஹாஸ்டலுக்கு போகிறோம். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.